எல்லோருக்கும் வணக்கம். கேட்பதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா. எங்களுக்கு இருக்குங்க வெக்கம் மானம் ரோசம் அப்படின்ட்டு நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இன்னைக்கு 2% மேல் நோக்கி ஏறிட்டான். ஆக மொத்தம் பல உலக பங்கு சந்தைகள் ஒரே நாளில் ஏறின 1000 பாயிண்ட்டை நம்ம ஆளுங்க கிட்டத்தட்ட 3 நாள் கூடி அந்த 1000 பாயிண்ட்டை நிஃப்டியில் ஏற்றிருக்காங்க. இன்னைக்கெல்லாம் ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோவில் இறங்கின ஸ்டாக்குங்கிறதே எது இருக்காது. மோஸ்ட்லி ஏதாவது ஒரு 5%, 8%, 10% ஏறின பங்குகளாக தான் பெரும்பாலானவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இன்னைக்கு இருக்கும் அப்படின்றதான் ஒரு கருத்து கணிப்பாக இருக்குது. ஸோ இன்னைக்கு மட்டுமே போர்ட்ஃபோலியோவில் ஒரு நல்ல லாபத்தை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்ன? அவங்களுடைய மன விரக்தியை ஓட விடுற மாதிரி நல்ல ஒரு அழகான ஆயில் மசாஜ் பண்ணி விட்ட மாதிரி ஏன் இன்னைக்கு ரிலாக்ஸாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெரும்பாலான இண்டிசஸ் எல்லாமே ஒரு 2% மேலே அப்பு. நிஃப்டி பாருங்க 2% அப்பு. அதை விடவும் இந்த ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் பங்குகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவனுங்களாம் கிட்டத்தட்ட 2.79% ஏறினது மட்டும் இல்லாமல் பல்வேறு பங்குகள் 10% ஏறினவன் இருக்கான், 8% ஏறினவன் இருக்கான், 5%ன்னு பல்வேறு அளவில் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். அதில் இந்த ஐநாக்ஸ் கிரீன் போன்ற சில பங்குகள்லாம் 17% ஏறினதெல்லாம் கூட இருக்கு. அதே மாதிரி ஸ்மால் கேப் போய் எடுத்து பார்த்தோம்னாலும் அங்கே இறங்கி இருக்கிற பங்குகள் 100 பங்குக்கு வெறும் 6 பங்கு தான் இறங்கியிருக்கான். மற்றவனு எல்லாருமே பறந்துருக்கானுங்க. அதுலேயும் சில டேட்டா பேட்டர்ன்ஸ் போன்ற பங்குகள்லாம் 10% பக்கம் ஏறி இருக்கான். சில பங்குகள் 6%, 5% ஏறி இருக்கான். ஸோ பெருவாரியாக இன்னைக்கு எல்லாம் ஒரு ஆயில் மசாஜ் பண்ண மாதிரி இத்தனை நாள் மன விரக்தியில் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் மனசு குழுகுலுன்னு இருந்திருக்கும். அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆட்டோ கம்பெனிஸ் எல்லாம் அதிரடியாக ஏறி இருக்கான். அதுலேயும் டாடா மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5% மேல் நோக்கி ஏறி இருக்கா. ரொம்பவுமே நொந்து போயிருந்தாங்க இந்த டாடா மோட்டர் அப்படின்ற பங்கை வச்சிருந்தவங்க. ஏன்னா 1200 ரூபா ரேஞ்ச் எங்க ஒரு லீடிங் கம்பெனி, அவன் கீழே விழுந்த 500 ரூபாய் ரேஞ்ச் எங்க. ஸோ 500 ரூபாய் ரேஞ்சில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபா அப்படின்ற மாதிரி மேல் நோக்கி ஏறி வந்திருக்கா இந்த டாடா மோட்டார். இதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன? டாடா குரூப்பினுடைய டாடா மோட்டார் ஷேர் ஏறினது மட்டும் இல்லை, பல்வேறு ஆட்டோ கம்பெனிகள் மேல் நோக்கி ஏறினதுக்கு என்ன காரணம்னா, சமீபத்தில் அமெரிக்காவில் கோர்ட்டில் கொண்டே ஒரு கேஸை போட்டு விட்டாங்க ட்ரம்ப்புக்கு எகெயின்ஸ்டா. இவர் தன்னுடைய அத்தாரிட்டியை ரொம்ப ஓவரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மற்ற நாடுகள் மேலே ரொம்பவுமே அதிகமான டேரிஃப்ஸ் போட்டிருக்காருன்னு அங்கே இருக்கக்கூடிய சில ஒரு 5 ஆட்டோ கம்பெனிஸ், சின்ன சின்ன கம்பெனிஸ் போய் அமெரிக்காவுடைய கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டு விட்டாங்க. அதனால ட்ரம்ப்புமே இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆட்டோ ரிலேட்டடான செக்டரில் டேரிஃபை பாஸ் பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு சந்தோஷத்தினால தான் பல்வேறு கம்பெனிகள் இன்னைக்கு மேல் நோக்கி வந்திருக்க ஆட்டோ செக்டரில். அதில் குறிப்பாக கிட்டத்தட்ட 1 இயர் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டிருந்த டாடா மோட்டார் ஓரளவுக்கு மேல் நோக்கி ஏறி வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நண்பர்களே, உலக பொருளாதாரத்தை அவன் பங்குக்கு ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறதுனால அமெரிக்கா ஒரு வகையில் டார்ச்சர் பண்ணுறாங்க, சைனா ஒரு வகையில் டார்ச்சர் பண்ணுறாங்க, ரஷ்யா உக்ரைன் மேலே ஒரு போரை போட்டு அவங்க ஒரு வகையில் டார்ச்சர் பண்ணுறாங்க, யூரோப்பியன் யூனியன் ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு பொருளாதாரத்தை பல பேர் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கோல்டு டக்குன்னு ஒரு 6% மேலே டக்குன்னு மேல் நோக்கி ஏறி வந்துட்டான் சமீபத்தினுடைய லோன்லேருந்து. அப்போ இங்கிருந்து இது ஒரு மாசத்துல நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு. 6% மேலே ஏறி இருக்கான் ஒரே மாசத்துல. 6% நண்பர்களே, பேங்க் எஃப்டியில் போட்டாவே ஒரு வருஷத்துக்கே 6 7 தான் கிடைக்கும். ஸோ இந்த சமயத்தில் ஏன் இது மேல் நோக்கி ஏறிச்சுன்னா, இப்படி பொருளாதாரத்தை பல பேர் டார்ச்சர் பண்ணுறதுனால தான். இப்போ இந்த சமயத்தில் இன்னுமே 90 நாள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 மாதம் இன்னும் இருக்கு. 3 மாதம்னு எழுதலை, நான் 3 மாதம்னு எழுதிடுறேன். அது ஒருத்தர் இருக்கார் குறிப்பா, அவருக்காக தான் நான் 3 மாதம்னு எழுதுறேன். ஸோ இந்த 3 மாதத்துல பார்த்தீங்கன்னாக்கா டேரிஃப் பற்றிய கட்டணங்கள் 3 மாதத்துல முடிஞ்சிரும். அதாவது அவங்க நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய பாஸ் என்பது முடிஞ்சிரும் அப்படின்ற ஒரு தகவல் ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டார். இது போக அப்போ 3 மாசம் கழிச்சு மறுபடியும் ஏதாவது ஒரு தகவல் இந்த கோல்டுக்கு ஏதாவது ட்ரிகர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடுவுலையே ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் வருமா? நண்பர்களே, இன்னைக்கு பெரிய ஆளுகளுடைய ரிசல்ட் அப்படின்றது வரப்போகுது. அதுலேயும் முக்கியமா இந்த IREDA அப்படின்ற ரிசல்ட் வரப்போகுது. தற்போதைக்கு 6% மேல் நோக்கி ஏறி ரொம்பவுமே சந்தோஷமா தான் ஆடிக்கிட்டு இருக்கான். இதனுடைய ரிசல்ட் இம்பேக்ட் நாளைக்கு தான் என்ன ஆகும் அப்படின்றது தெரிய வரும். TCS ரிசல்ட் இம்பேக்ட் முதல் நாள் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஃபிளாட்டா நிறுத்திட்டா,
அடுத்த நாளும் ஃப்ளாட்டாக நிறுத்திட்டான். ஸோ டிசிஎஸ்னுடைய ரிசல்ட்னால மார்க்கெட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அட பாவில ஆட்டோ கம்பெனிகள்லாம் தூக்கி விட்டீங்க, ஆனால் என்ன பில்டப்பே பண்ண மாட்டேங்கிறீங்களேப்பா அப்படின்ற மாதிரி இந்த அமரராஜா எனர்ஜி அப்படின்ற அந்த கம்பெனி கடந்த ஒரு வருஷத்தினுடைய லோன்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து வெறும் 2% என்பதான் ஏறி இருக்கு. ஸோ இந்த கம்பெனியினுடைய சமீபத்திய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டுற மாதிரி கொஞ்சம் புல்லிஷாக வந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போயிட்டான். இருந்தாலும் அது பிப்ரவரி மாசத்தில் உருவாக்கி இருந்த லோ என்பதை நிதானமாக உடைச்சு கீழே போகல. ஒரே ஒரு இடம் ஃபிளாஷ்ல கீழே போனா அதுக்கப்புறம் மறுபடியும் கிட்டத்தட்ட 2-3 மாதமாக ஒரே இடத்தில் தூங்கும் பங்காக இந்த அமரராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி அப்படின்ற கம்பெனி இருக்கு. ஸோ என்னை ஏன் பில்டப் ஆகவே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ரொம்பவுமே ஏக்கமாக இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல கம்பெனியில் இன்னைக்கு 5%, 10% பில்டப் ஆகி ஜாலியாக இருக்கு. ஆனால் பாவம் இந்த பங்கினுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் கொஞ்சம் ஏக்கமாக இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்டை. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. எங்களுடைய மானத்தை 4 தடவை காப்பாத்திருக்கியப்பா, ரொம்ப மகிழ்ச்சிப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமின்ஸ் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு. இவனுமே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 4 முறையாக ஜனவரி மாசத்திலிருந்து இந்த வருஷத்துல 4 முறை அவனை உடச்சி கீழே போறதுக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சி நடந்திருக்கு. இருந்தாலும் இந்த ஷேர் ஹோல்டருடைய மானத்தை 4 முறை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே போக விடாம காப்பாத்தி இருக்கு அப்படின்னு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பாவம் இன்னைக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருப்பாங்க. அப்படி ஒரு வருஷத்தினுடைய லோல இருக்கக்கூடிய இந்த கமின்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கு இன்றைய நிலைமையில ஒரு 2% என்பது ஏறி வந்துள்ளது. நண்பர்களே, நிறைய பேர் மார்க்கெட் கீழே கிராஷ் ஆயிடுச்சு, ஏதாவது அண்டர் வேல்யூ இருக்கக்கூடிய பங்குகளை எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி என்னைக்குமே அப்படி தேடும் பொழுது ஒரு 4-5 ஷேர்களை ஒரு வாட்ச் லிஸ்ட்ல வச்சு அதுகளை கம்பேர் பண்ணித்தான் ஒரு நல்ல பங்காக சூஸ் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு 2 பங்குகளை எடுத்து கம்பேர் பண்ணுறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இர்கான் இன்டர்நேஷனல் அப்படின்ற பங்கு இன்னைக்கு மார்க்கெட் நல்லா இருந்தங்காட்டி 5% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கா. அதே மாதிரி இந்த பிஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற பங்குமே இன்னைக்கு மார்க்கெட் நல்லா இருக்குன்னு சொல்லி 2.5% ஏறி வந்திருக்கா. அப்ப இந்த 2 பங்குகள்ல ஏதாவது அண்டர் வேல்யூடா இருக்கா அப்படின்ற மாதிரி போய் முதல்ல பார்க்கணும்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பங்குனுடைய ஸ்டாக் பியும் இண்டஸ்ட்ரி பியோட கம்மியா இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறைய பேர் பார்ப்பாங்க. அதே மாதிரி அதனுடைய பிஇஜி ரேஷியோ வந்து ஒரு 1.2க்கு கீழே இருக்கா அல்லது 1க்கு கீழே இருக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அதே மாதிரி அவனுடைய கடன் ஏதாவது அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஸோ இதைய போய் அப்படியே இந்த இர்கான் இன்டர்நேஷனல்ல போய் கம்பேர் பண்ணில இவன் எத்தனை இடத்துல அடி வாங்குறான்னு வச்சுங்களேன். இவனுடைய கடன் 3 வருஷத்துக்கு முன்னாடி 331 கோடி இருந்தது, ஆனா இப்ப போய் 3385 கோடியா இருக்கு. அப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி இவன் பண்ணிட்டு இருந்த வருமானத்தை 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி போய் பார்த்தா அங்க பெருசா இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இதனுடைய அண்டர் வேல்யூல வேற ஏதாவது ஒரு கான்செப்ட், இண்டஸ்ட்ரி பியை விட ஸ்டாக் பி கம்மியா இருக்கா, அதே மாதிரி பிஇஜி ரேஷியோ ஒரு 1.2 கீழே வருது அப்படின்ற போய் பார்க்கும் பொழுது அங்க வந்து கொஞ்சம் முன்ன பின்ன பாசிட்டிவ் மொமெண்டா. ஸோ எந்த ஒரு பங்குக்குமே 2 பங்கு கம்பேர் பண்ணல இவனுடைய ப்ரோஸ் என்ன இவனுடைய கான்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி ரெண்டுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றத எடுத்து பார்த்து கடைசியில எது ஃபைனலா வருதோ அப்படித்தான் ஒருத்தர் வந்து அண்டர் வேல்யூடு ஸ்டாக். ஸோ ப்ரைஸ் வைஸ் அப்படின்றதும் கீழே விழுந்திருக்கானா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். உச்சத்திலிருந்து ஏதாவது ஒரு 50% கீழே இது ஏதாவது கிராஷ் பண்ணி விட்டுருக்கானுங்களா அப்படின்ற மாதிரியும் சிலதெல்லாம் பார்த்து எடுக்கணும். நண்பர்களே, ஒரு சுவாரஸ்யமான தகவல், 2 வருஷமாக ரொம்ப ஸ்மார்ட்டாக கீழேயே விழுகாத ஒரு பங்கு ஆனால் தற்போது 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துள்ளது. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜி வெர்னோவா அப்படின்ற பங்கு பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்காங்க. இந்த பங்கு 2 வருடங்களாக அவன் கீழே விழுகவே இல்லை. ஒரு 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேல தொடர்ந்து போய்கிட்டே இருந்தான். 2023ல 200 ரூபாய்க்கு ஆரம்பிச்ச அவனுடைய மொமெண்டம் என்பது 2200 வரைக்கும் போயிருக்கான் பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சி. அப்படி 2 வருஷமா ஏறின பங்கு இப்போ முதல் முறையாக இந்த 2025 ஏப்ரல் மாச சமயத்துல 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து பாவ தக்குமுக்கு ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்றாங்க. ஸோ மார்க்கெட் ரிஸ்க் என்பது எப்போ 2 வருஷமா கூட அவன் ஏறிக்கிட்டு இருப்பான், திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் கவுந்து படுத்துருவான். நிறைய பேர் அந்த 2 வருஷம் ஏறினதுல லாபம் பார்க்காம அவன் எப்போ இறங்குறானோ அப்போதான் என்னுடைய காலை நான் எடுத்து வைப்பேன் அப்படின்னு காலடி எடுத்து வைப்பாங்க.
ஸோ பொதுவாக நம்மளுடைய ரீட்டைலர் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா ஏறிட்டு இருக்கக்கூடிய பங்கை அடிவாரத்தில் வாங்காமல் ஏற்கனவே ஏறிட்டு இருக்கிற பங்கை வாங்கி நம்ம ஏற்றி விடுறோம் அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுக்கிட்டு இருப்போம். அப்புறம் பார்த்தா அவன் குப்புன்னு கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் நல்லா கிராஷ் ஆகி சீப்பாக அண்டர் வேல்யூவாக இருக்கக்கூடிய பங்கை வந்து ஆப்போசிட்டில் அப்படியே பண்ணிவிடுவோம். கீழே போய் ஏதாவது எடுக்க வேண்டிய நேரம், அக்குமுலேஷன் போன்ற நேரங்களில் வந்து அதை போய் எடுக்காமல் ஏற்கனவே இறங்கிட்டு இருப்பான், அவனை பிடிச்சி எச்சா போய் நம்ம மறுபடி விற்று விட்டு மறுபடி கீழே இறங்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்புறம் பார்த்தா அவன் அப்படியே ரிவர்சல் ஆயிடுவான். ஸோ நம்ம ஆளுக்கு நம்ம நிறைய பேர் நம்ம இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்படியே ஆப்போசிட்டாக. ஆனால் பல ஆளுங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ கூட பாருங்கள், இந்த நிஃப்டியில் யாரெல்லாம் கீழே வாங்கியிருப்பாங்களோ அவங்களாம் சரி ஓகே ஒரு மாதிரி லாபத்தை விற்று புக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் லாபத்தை புக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, கீழே வாங்கின நிறைய பேர். ஆனால் சில பேர் வந்து இனிமேல் ஏதாவது பொசிஷனுக்கு இது பில்டப் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, மிக முக்கியமான தகவல், இப்போ மறுபடியும் நம்மளுடைய நிஃப்டி என்பது 2 days மூவிங் ஆவரேஜ் வந்து டச் பண்ணுறான். அப்படி டச் பண்ணுறான்னா என்ன அர்த்தம், கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட்களினுடைய மூவ்மெண்ட்டுக்கு என்னமோ பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் இந்த வருஷத்துலேயே என்னங்க இப்படி பண்ணியிருக்கான், ஆனால் ஆச்சரியமாக இருக்குது இப்போ பார்க்குறக்கே. இந்த ஜனவரி பிறந்ததுக்கு அப்புறம் கீழே 2000 பாயிண்ட் இறங்கி மேலே 2000 பாயிண்ட் ஏறி மறுபடியும் 2000 பாயிண்ட் இறங்கி மறுபடியும் 2000 பாயிண்ட், அப்பா கண்ணை கட்டுது. ஸோ அப்போ மறுபடியும் இப்போ இவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் 2 days மூவிங் ஆவரேஜை வந்து டச் பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா அடுத்து வரக்கூடிய மாதங்களில் மறுபடியும் 2000 பாயிண்ட் மூவ்மெண்ட் காட்ட போகிறானா? சாமி சாமி, நீ கீழே காமிச்சிக்கிட்டு இருக்க 2000 பாயிண்ட், இந்த முறையும் கீழே காமிக்கிற பொதுவாக நீ மேலே மட்டும் 2000 பாயிண்ட் காமி, எத்தனை பேர் நாங்கள் லாபத்தை புக் பண்ணிட்டு பாதிக்கு மேலே பணத்தை வெளியெடுக்கிறது மட்டும் நீ பாரு அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு பல பேர்த்தினோட எண்ணம். ஸோ ஒரே ஒரு முறை 2000 பாயிண்ட் மறுபடி கீழே இறங்காமல் 2000 பாயிண்ட் மேலே ஏற்றி விட்டான்னு வச்சிங்களேன், பல பேர் ரன்னிங் ரேஸில் கலந்துக்குவாங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் விலை உயர்ந்த பங்காக மிகவும் அதிரடியாக தன்னுடைய முதலீட்டாளர்களை மகிழ்ச்சியாகவே வச்சிருக்கான். எத்தனை வருஷம் கேளுங்க, 3 வருஷமா. இப்படியே ஸ்டாக் மார்க்கெட் இருந்ததுன்னா யாருக்குமே பிரச்சனை இல்லை. இந்த ஜேகே சிமெண்ட்ஸ் அப்படின்ற பங்கு கடந்த 3 வருஷ லெவலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை கூட தன்னுடைய முதலீட்டாளர்களுடைய மனசை வருத்தப்படவே வைக்கல. ஏன்னா தொடர்ந்து ஏறிக்கொண்டே வந்திருக்கான். ஸோ இந்த ஜேகே சிமெண்ட்ஸ் அப்படின்ற பங்கு யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். இதில் வந்து எஃப்ஐஎஸ் ஆல்மோஸ்ட் 16.88 வச்சிருக்காங்க, டிஐஸ் 23.70 அப்படின்ற 2 இன்ஸ்டிடியூஷன்ஸுமே பெரிய அளவில் ஹோல்டிங் என்பது வச்சுக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் செய்திகளே இல்லை, தகவல்களே இல்லை அப்படின்ற சமயத்திலையும் பல்வேறு பங்குகள் ஏறிக்கிட்டு இருக்கா. ஆனால் இந்த ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கு ஒரு அருமையான தகவல் வந்திருக்கு. காலையில் ஓப்பனிங் கேப் அப் இருந்தவன் டொக்குன்னு கீழே விழுந்துட்டான், அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ப்ளஸில் ஆடிக்கிட்டு இருக்கான். என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒரு டேப்லெட்டுக்கு யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. தகவலே இல்லாமலாம் எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த பங்கை வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி என்பது இல்லை. ஏன்னா வெறும் ஒரே 1% தான் ஏறி இருக்கான். அடடா, இங்கே பாருங்க நண்பர்களே, இப்படிதான் நண்பர்களே ஒரு தகவல் என்பது வரணும். அப்பா மகனுக்குள்ள இருந்த சண்டை நீங்கி 2 பேர் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே இன்பமா இருக்கு. அண்ணன் தம்பியை 2 பேரும் சொத்து தகராறு நிறுத்திட்டு சந்தோஷமா கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கு. இந்த லோதா அப்படின்ற ஒரு ஸ்டாக் இருக்கு, அந்த பங்கு இன்னைக்கு மட்டுமே 7% ஏறி இருக்கு. இந்த பங்கினுடைய சமீபத்தினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி, ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதுமாகவே இருந்தான். என்ன காரணம்னா, இவங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்குள்ள திடீர்னு அந்த பிராண்ட் லோதா அப்படின்ற பிராண்ட் யார் வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தது. கடைசியில் பார்த்தா இப்போ அவங்க 2 பேரும் சந்தோஷமா சரி ஓகே இந்த பிராண்டை வந்து 2 பேரும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்தது. அந்த தகவல் வந்ததுக்கப்புறம் இன்றைய தேதியில் கிட்டத்தட்ட 7% இந்த பங்கு ஏறி இருக்கு. ரொம்ப சந்தோஷம் நண்பரே. ஃபார்மா ஸ்டாக்ல இன்னைக்கு உருப்படியாக மேல் நோக்கி ஏறி வந்த பங்கு இல்லை, இந்த ஆரோ ஃபார்மா அப்படின்ற பங்கு ஒன்று 5% ஏறி வந்திருக்கா. ஒரு வருடத்துடைய லோவில் இருக்கக்கூடிய பங்கு தான் இந்த ஆரோ ஃபார்மா அப்படின்ற பங்கு. இவங்கிட்ட என்ன தகவல் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுடைய ஒரு டேப்லெட்ஸுக்கு இந்த மாதிரி யூஎஸ்எஃப்டியினுடைய ஐஎன்டிஏ அப்ரூவல் அப்படின்றது கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. நண்பர்களே, நம்மளுடைய கனவுல கூட ஸ்டாக் மார்க்கெட் சந்தோஷமா இருக்கிற மாதிரி விட மாட்டாங்க போல. சைனா என்ன சொல்றாங்கன்னா,
கிட்டத்தட்ட முதல்ல இதனுடைய பேக்ரவுண்டு பாருங்க. ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்றது இருக்கு. அமெரிக்கா வந்து சைனால இருக்கக்கூடிய இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் வாங்கி தான் ரொம்பவுமே அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய செக்டருக்கு உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எலக்ட்ரிக் ஆகட்டும் அல்லது ட்ரோன்ஸ் ஆகட்டும், ஏரோஸ்பேஸ்னு எதெல்லாம் அட்வான்ஸ்டா இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்றது வேணும். அது இந்த உலகத்துல 90% சைனா மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்ப சைனா என்ன பண்ணுது, அமெரிக்காவுக்கு இதை ஏற்றுமதி பண்றதை தடை பண்ணி வச்சிருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் தலைவலியே இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு நண்பர்களே. இந்த சமயத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்க்குறேன் நான், பயமாக இருக்கிறவங்க எல்லாம் ஹெட்ஜிங் பண்ணி சமீபத்தில் தப்பிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது 2 முறை இதே மாதிரி மார்க்கெட் கீழிருந்து மேல் நோக்கி வரும் பொழுது ஹெட்ஜிங் பண்ணி ஒரு மாதிரி தப்பிச்சிட்டேன். அதே மாதிரி இன்னொரு முறை மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வரும்போது ஹெட்ஜிங் பண்ணி தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பயமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கீழிருந்து 2000 பாயிண்ட் பக்கம் ஏறி வந்திருக்கானே, எதுக்கு ஒரு புட் ஆப்ஷனுக்கு இது வாங்கி வச்சுக்கும் அப்படின்ற மாதிரி ஹெட்ஜிங் பண்ணி தப்பிச்சுக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் மார்க்கெட் என்பது ஒரு குறிப்பிட்ட உச்சம் என்பது வந்து நிற்கிது. ஸோ இனி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான் அப்படின்றது தெரியல. ஸோ 2 முறை இதுக்கு முன்னாடி இப்படி சரிவடைஞ்சிட்டானே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு மறுபடியும் 3வது முறையாக 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன உச்சத்தில் இருந்தானோ அதே உச்சத்துக்கு மார்க்கெட் வந்திருக்கு. இனி மறுபடியும் மேற்கொண்டு உச்சமா இல்லாத வீழ்ச்சி அப்படின்றது தெரியல. பட் நிறைய பேர் ஹெட்ஜிங் பண்றவங்க, பயமா இருக்கிறவங்க ஹெட்ஜிங் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற தகவல்கள் இருக்குது. கடவுளே, இப்படி ஒரு தகவல்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. 2.5 கோடி இருக்குதுங்க நண்பர்களே கையில சேவிங்ஸ் மட்டுமே. ஆனா வாழ்க்கை வெறுமையா இருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கல, பணம்னு இருந்துட்டேன், இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம புத்தி என்ன போகும், 2.5 கோடி இருக்கா, நேரா வாங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வாங்க, அதுல ஏதாவது நீங்க பண்ணுங்க. 2.5 கோடி வச்சுக்கிட்டு ஏன் நீங்க தலையில கையை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஆனா உண்மைக்கு 2.5 கோடி ஒவ்வொருத்தருடைய கையிலையும், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தர் கையிலையும் 2.5 கோடி இருந்ததுன்னா எவ்வளவு விஷயங்கள் நாம பண்ணலாம்னு நம்மளுக்கு கற்பனை திறன் ஓடி போய்கிட்டு இருக்கோம். ஆனா இவருக்கு வந்து வாழ்க்கை வெறுமையா இருக்கிறதுக்கு எனக்கு என்னமோ என்ன காரணம்னா, அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருந்ததுனாவே இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை குறைச்சி விடலாம். நண்பர்களே, அலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, இந்த பங்குல என்ன ஒரு ஸ்பெஷல் இப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பேட்டர்ன் என்பது பெருசாக மாறி வரல. இன்னைக்கு இந்த கம்பெனியில் என்ன ஒரு தகவல்னா 396 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல். அதை ஒட்டி இந்த பங்கு இன்னைக்கு 6% ஏறினதுக்கு இந்த ஆர்டர் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் தான் காரணம். இவன்லாம் பயமுறுத்துற மாதிரி ஒரு காலத்தில் 1400 600 ரூபா போயிட்டான். இப்போ 600 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் ஏறி வந்திருக்கிறதுல யார் மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்கன்னா, இந்த எஃப்ஐஸ் தான் ஒரு மாதிரி மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஹோல்டிங் பேட்டர்ன் பல வருடங்களாக பெருசா மாறவே இல்லை. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.